வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை. மத்திய அரசின் அறிவிப்பால் அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின். ஆளுநர் ரவி கொடுத்த புகாரால் சிக்கிய திமுக. வணக்கம் நண்பர்களே. இந்திய அளவில் இனிமேல் யாராக இருந்தாலும் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், திமுக போன்ற கட்சிகள் ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். சட்டசபையில் ஆளுநர் ரவி வாசிக்கும் முறையில் கூட இதை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள். அந்த அளவுக்கு தேச ஒற்றுமை என்ற விஷயத்தில் இவர்கள் அதற்கு எதிரியாகவே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த வந்தே மாதரம் பாடலில் மொத்தம் 6 சரணங்கள் உள்ளன. இந்த பாடலை பங்கிம் சந்திரர் என்பவர் 1870ஆம் ஆண்டில் எழுதினார். அதையடுத்து கடந்த 1950ஆம் ஆண்டில் இந்த வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது. என்றாலும் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் 2 சரணங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. காரணம், மற்ற சரணங்களில் இந்து கடவுளின் பெயர்கள் இடம்பெற்றதால் அதை தவிர்த்து வந்தார்கள். குறிப்பாக துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி போன்ற இந்து கடவுளுடன் ஒப்பிட்டு இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்துக்களுக்கும் இந்த மதத்திற்கும் எதிராக இருக்கும் அரசியல் கட்சிகள் இதை புறக்கணித்தார்கள். அதனால்தான் இந்து விரோத கட்சியான திமுகவும் புறக்கணித்து வருகிறது. இந்த நேரத்தில்தான் தற்போது அனைத்து அரசு விழாக்களிலும் சட்டமன்றங்களிலும் இந்த பாடல் ஒலிக்கப்பட வேண்டும் என்று நேற்று மத்திய அரசு ஒரு அதிரடி உத்தரவு போட்டுள்ளது. ஒருவேளை இந்த வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதித்தால், குறிப்பாக அந்த பாடல் ஒலிக்கும் போது எழுந்து நிற்கவில்லை என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய அறிவிப்பால் ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம் போன்ற வார்த்தைகளை உச்சரிப்பதே பாவ செயல் என்று நினைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டசபையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உரையாற்றும் போது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை கூட தமிழக அரசு குறிப்பிடவில்லை என்பதனால் தான் உரையை பேசி முடிக்கும் போது ஜெய்ஹிந்த் என்று சொல்லி முடித்தார் ஆளுநர் ரவி. இதுபோன்று வந்தே மாதரம், ஜெய்ஹிந்தை தவிர்க்கும் மாநிலங்கள் மீது அம்மாநில ஆளுநர்கள் மத்திய அரசிடம் புகார் அளித்ததை அடுத்துதான் இப்படி ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. இப்படி ஒரு உத்தரவு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக செயல்படும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு எதிராக எப்படிப்பட்ட கருத்து வெளியிட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. லோக்சபாவில் கிண்டலாக பேசிய ராகுல், நீங்கள் ஜென்மத்துக்கும் பிரதமராக முடியாது, வாழ்நாள் முழுக்க எதிர்க்கட்சி தலைவர்தான். எம்பிகள் முன்னணியில் ராகுலை அசிங்கப்படுத்திய தற்காலிக சபாநாயகர். மக்களவையில் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்து வரும் நிலையில் 8 எம்பிகள் சஸ்பெண்ட். ராகுல் காந்தியை பேச தடை போட்டது சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அது குறித்த நோட்டீஸை நேற்று முன்தினம் கொடுத்ததை அடுத்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரத்து செய்யும் வரை நான் சபாநாயகர் நாற்காலியில் அமரமாட்டேன் என்று கூறியுள்ளார் ஓம் பிர்லா. அதன் காரணமாகவே நேற்று லோக்சபாவை பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் என்பவர் நடத்தினார். அப்போது பேசிய ராகுல் காந்தி ஜெகதாம்பிகா பாலுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி பேசினார். குறிப்பாக, நீங்கள் முன்னாள் காங்கிரஸ்காரர், அதனால் உங்கள் மீது தனிப்பட்ட பிரியம் உண்டு. நீங்கள் பாஜகவில் இருந்தாலும் உங்கள் மனசு காங்கிரஸில் தான் உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவரை கிண்டல் செய்யும் வகையில் பேசினார். அதை கேட்ட தற்காலிக சபாநாயகர் ஜெகதாம்பிகா பால், நான் இங்கே மக்களவை வழிநடத்தும் தலைவராக அமர்ந்திருக்கிறேன், ஆனால் நீங்களோ எனக்கு கீழே உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என்னுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்காததான் என்று ராகுலை பார்த்து கிண்டலாக கூறினார். அதோடு, நான் நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட எனது ஆலோசனை கருத்துக்களை முன்வைக்க முடியாத நிலையில் தான் இருந்தேன். அதனால் தான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினேன். காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு என்னை போன்ற மூத்த தலைவர்கள் தேவைப்படுவதில்லை. அங்கு எங்களுக்கு மரியாதையும் கிடைக்கவில்லை. குறிப்பாக கட்சி தலைமையிடம் பேசுவதற்கும் ஆலோசிப்பதற்கும் கூட அங்கு மறுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கட்சியில் நீடிப்பதில் என்ன பயன் என்றுதான் நான் அங்கிருந்து வெளியேறினேன் என்று காங்கிரஸ் கட்சியை குறித்து அனைத்து எம்பிகள் மத்தியில் மோசமாக பேசி ராகுல் காந்திக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மேலும் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியினால் ஒரு நாளும் ஆட்சிக்கு வர முடியாது, கடைசி வரை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்தான் என்று தன்னை கிண்டலாக பேசிய ராகுலை லெப்ட் ரைட் வாங்கியுள்ளார் ஜெகதாம்பிகா பால். அதன் பிறகும் ராகுல் பேசிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிராகவும் காரசாரமாக பதிலடி கொடுத்தார் புதிய சபாநாயகர் ஜெகதாம்பிகா பால். அதன் காரணமாக ஓம் பிர்லா இல்லாத இந்த நேரத்தில் இந்த தற்காலிக சபாநாயகர் ராகுல் காந்திக்கும் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கும் சரியான பதிலடி கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. மத்திய உளவுத்துறை கொடுத்த ரகசிய பட்டியல். 2 முக்கிய பேப்பருடன் தமிழ்நாட்டுக்கு வரப்போகும் அமித்ஷா.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு உளவுத்துறை 2 முக்கிய ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளதாம். அதனால் வருகிற 13ஆம் தேதி 2 முக்கிய பேப்பர்களுடன் தமிழகம் வரப்போகிறார் அமித்ஷா. அதாவது தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜகவில் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க ஒரு பட்டியலை கொண்டு வருகிறார். குறிப்பாக அண்ணாமலைக்கு அவர் வரும்போது புதிய பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இன்னொரு முக்கிய பேப்பர் என்னவென்றால் தமிழகத்தில் பாஜக போட்டியிடக்கூடிய 50 தொகுதிகளை பட்டியலிட்டு உள்ளாராம் அமித்ஷா. இது முழுக்க முழுக்க மத்திய உளவுத்துறையின் ரகசிய அறிக்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகள் பாஜக போட்டியிட்டால் வெற்றி பெறும், அதோடு பாஜகவை சேர்ந்தவர்கள் யார் யாருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது என்பது குறித்த தரவு அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் இந்த முறை பாஜக சார்பில் 50 தொகுதிகளில் வேட்பாளர்களை இறக்க அமித்ஷா முடிவெடுத்து விட்டாராம். அதனால் பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழகம் வந்து பாஜகவில் சில புதிய மாற்றங்களை செய்ய போகிறார். அதையடுத்து எடப்பாடியிடத்திலும் தான் தயார் செய்திருக்கும் வேட்பாளர் பட்டியலை கொடுக்க போகிறாராம். அதில் பாஜக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறது என்பதை தெரியப்படுத்துகிறாராம். இதனால் அமித்ஷாவின் இந்த வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த முறை கண்டிப்பாக தொகுதி பட்டியலை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ள அமித்ஷா கூட்டணி கட்சி தலைவர்களிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான தொகுதிகளையும் பிரித்து கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளாராம். அதோடு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து முக்கிய ஆலோசனை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ள அமித்ஷா இனிமேல் இழுத்தடிக்காமல் தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்து தேர்தல் பணிகளை தொடங்குவதற்கு தயாராகுமாறு எடப்பாடி பழனிசாமிக்கும் உத்தரவிட திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, தேமுதிகவுக்கு 6 தொகுதி, ராஜ்யசபா எம்பி சீட்டா, கொந்தளிக்கும் வைகோ. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை போன்று இந்த முறையும் 174 தொகுதிகளில் போட்டியிட முடியாது என்றாலும் 170 தொகுதியிலாவது போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். அதனால் காங்கிரசுக்கு 25 தொகுதி, விசிக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதி ஒதுக்கியிருக்கும் மு.க. ஸ்டாலின் தேமுதிக இந்த கூட்டணிக்குள் வந்தால் 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளாராம். ஆனால் இது மதிமுகவின் வைகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம். திமுக கூட்டணியில் இருக்கும் தனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தராமல் வெறும் 6 தொகுதி மட்டுமே கொடுத்துவிட்டு தேமுதிகவுக்கு 6 தொகுதி பிளஸ் ராஜ்யசபா எம்பி சீட்டா என்று வைகோ தரப்பு கடுமையாக கொந்தளித்து வருகிறதா. அதோடு இந்த முறை மதிமுகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தரவில்லை என்றால் 12 தொகுதியாவது தர வேண்டும் என்று வைகோவும் தற்போது கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தால் தற்போது திமுக கூட்டணியில் புதிய சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளுக்கு சம்மதிக்க மாட்டோம், 40 தொகுதி வேண்டும் என்று தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது தேமுதிகவினால் மதிமுகவும் மோதலில் ஈடுபட தொடங்கியுள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் அடுத்தடுத்து இன்னும் பெரிய அளவில் சலசலப்பு ஏற்படும் சூழல் அதிகரித்துக் கொண்டே வருகிறது.